வணக்கம் குமார் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் கார்த்தி, நல்லா இருக்கேன். எஸ் சார், சூப்பர் சூப்பர். நம்ம K4 சார்பாக நீங்கள் நிறைய பதிவுகள் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. சார், இப்போ என்னையும் பதிவு போட கூட்டு வந்துட்டீங்க, நன்றி. தேங்க்யூ சார். எல்லாமே உங்களோட வாய்ப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இப்போ இந்த இன்டர்வியூ வந்து எதுக்காகனா, நீங்கள் சமீபமாக வந்து சுவிட்சர்லாந்து, ஃப்ரான்ஸு, அப்புறம் வந்து நெதர்லாண்ட்ஸ்லாம் போயிட்டு வந்திருந்தீங்க. ஸோ இதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளோட கஸ்டமருக்கு, நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு நீங்கள் வந்து சொல்லணும். அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கான ஒரு பதிவு தான் இது. கண்டிப்பாக எந்த ஒரு கண்ட்ரி போகிறதுக்கு முன்னாடியும் அதை நம்ம ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நம்மளோட கஸ்டமருக்கு கொடுக்கும்போது இன்னும் இன்டெப்த்தாக கொடுக்க முடியும். ஸோ அதன் அடிப்படையில் நான் சமீபத்தில் இப்போ போன கண்ட்ரி தான் சுவிட்சர்லாந்து, ஃப்ரான்ஸு, நெதர்லாண்டு இதெல்லாம் போயிட்டு வந்தேன். உண்மையிலேயே அதோட அனுபவம் வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு நல்லா ஒரு டேக்அவே இருந்துச்சு. அதில் குறிப்பாக சொல்லணும்னா, இங்கேருந்து விமான பயணம் ஆகட்டும், விசா எடுக்கிற ப்ராசஸ் ஆகட்டும், இது எல்லாமே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் வந்து விசா அப்ளை பண்ணது சுவிட்சர்லாந்து VFS, அதில் தான் நம்ம அப்ளை பண்ணோம். டாக்குமெண்டேஷனை பொறுத்தளவுக்கு அதுக்கு நிறைய செக்லிஸ்ட் இருக்குது. அதை நான் உங்கள்கிட்ட பின்னாடி ஷேர் பண்ணுறேன், என்ன மாதிரி உங்களுக்கு வேணுன்றதை. ஸோ ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சு நீங்கள் டிக்கெட் நாங்கள் சுவிட்சர்லாந்து லேண்ட் ஆகிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு லேண்ட் ஆன பாயிண்ட் வந்து ஜூரிக்கில் ஏர்லைன் வந்து ஸ்விஸ் ஏர் மூலமாக நாங்கள் லேண்ட் ஆனோம். சூப்பர். ரொம்ப அருமையான பயணமாக இருந்துச்சு. நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணோம். இன்ஃப்ளைட் சர்வீஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒன்ஸ் நாங்கள் அங்கே ரீச் ஆனதுக்கப்புறம் அங்கே ஒரு 3 நைட் ஸ்டே பண்ணுற மாதிரி எங்களோட பிளானை நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். ஸோ பொதுவாக வந்து சவுத் இந்தியா மார்க்கெட்டில் நாட்கள் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு இந்த ஓவரால் யூரோப்பியன் டூரே வந்து ஒரு 10 நைட் 11 டேஸ், ஒரு 13 நைட் 14 டேஸ் இந்த மாதிரி தான் பிளான் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக நாங்கள் ஒரு டைட் ஷெடியூலாக இருந்தாலும் முக்கியமான பிளேஸை பார்க்குறன்றதுக்காக நாங்கள் போயிட்டு வந்தோம். நல்லா இருந்துச்சு அது. சார், இப்போ நீங்கள் ஜூரிஸில் போய் இறங்கிட்டீங்க. ஸோ சுவிட்சர்லாந்தில் பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் என்ன சார்? ஸோ அதை பற்றி கொஞ்சம் நம்ம கஸ்டமருக்கு சொல்லுங்கள். அதாவது மொத்த சுவிட்சர்லாந்துமே அழகு. இதை எப்படி பிரித்து சொல்லணும்னா அது கொஞ்சம் தடுமாற்றம் வரும். இருந்தாலும் நம்ம வந்து ஒரு முக்கியமான இடங்களை வந்து தவிர்க்க முடியாத இடங்கள் இருக்குது, அதை பார்த்துட்டு வரணுங்க. அந்த வகையில் பார்த்தோம்னா மவுண்ட் இட்லிஸ்னு ஒன்று இருக்குது. ஒரு அழகான அது ஒரு மலை சிகரம். அது அந்த மவுண்ட் இட்லிஸ்க்கு வந்து நம்ம அந்த ரோப் காரில் போயிட்டு அங்கேருந்து ஒரு ரிவால்விங் ஒரு கேபிள் காரில் மறுபடியும் போகிற மாதிரி இருக்கும். அந்த டாப் ஆஃப் மவுண்டன் போயிட்டோம்னா அங்கேருந்து பார்க்குற அழகே ஒரு வேறு அழகு. நம்ம இந்த உலகத்தில் இருக்குமா, வேறு உலகத்தில் இருக்குமான்ற மாதிரி ஒரு பிரமிப்பாக இருக்கக்கூடிய இடம் தான் மவுண்ட் இட்லிஸ். இதே மாதிரி பார்த்திங்கன்னா என்டையர் வந்து அந்த சுவிட்சர்லாந்து இந்த ஆல்ப்ஸ் மலைகளால் தான் சூழ்ந்துருக்கு. அப்போது இன்னொரு இடம் பார்த்திங்கன்னா ஜுங்ஃப்ரோன்னு சொல்லுவோம். அந்த ஜுங்ஃப்ரோ இடம் பார்த்திங்கன்னா இன்டர்லாக்கன் ஏரியாவிலேருந்து நம்ம போகணும். அந்த இன்டர்லாக்கன் ஏரியாவிலேருந்து போகும்போது ஒரு கிராண்ட் வேர்ல்டுன்னு சொல்லி அதை டெர்மினல் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அந்த டெர்மினல் பாயிண்ட்டுக்கு நம்ம போயிட்டோம்னா அங்கேருந்து வந்து 2 ஆப்ஷனில் நம்ம அந்த இதை போகலாம். ஒன்று வந்து ரோப் கார், இன்னொன்று வந்து காக்வீல்ன்றுவாங்க. நம்ம இந்த சொல்லணும்னா இந்த சக்கர பல்லில் வச்சு அந்த ஒரு ட்ரெயின் ஏறும். அந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா அந்த ஹில்லில் வந்து ஒரு வளைஞ்சு போகிற அழகே வேறு அழகு. அந்த நிறைய நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்போம். உண்மையிலேயே அது ஒரு அருமையான ஒரு கண்கொள்ளா காட்சி. அது ஃபஸ்ட்டு டெர்மினல் வரைக்கும் தான் அந்த மோடில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தா பிரம்மாண்டம் அதுக்கப்புறம் தான் இருக்குது. அது என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ட்ராவல் வந்து மலையவே ஒரு குடஞ்சி ஒரு குகைக்குள்ளே தான் அந்த ட்ராவல் போகும். ஜுங்ஃப்ரோ நான் சொல்கிறது அந்த ஜுங்ஃப்ரோ ஏரியா ரீச் ஆகிறதுக்கு அந்த மலையை குடஞ்சி போகிற அந்த ட்ரெயினில் நம்ம பயணிக்கும் போது நமக்கு இருக்க அந்த த்ரில்லிங் அனுபவம் இருக்குது. அது உண்மையிலேயே வந்து அதை அனுபவிக்கிற ஆட்களுக்கு தான் தெரியாது. அப்படி ஒரு அனுபவம் அது. மேலே போயிட்டோம்னா டாப் ஆஃப் த யூரோப்புன்னு சொல்கிற மவுண்டன் இது தான். இந்த ஜுங்ஃப்ரோ தான் டாப் ஆஃப் த யூரோப். அங்கே உண்மையிலேயே அந்த டாப்பில் ஒரு அருமையான ஒரு பில்டிங் கட்டி வச்சுருப்பாங்க. ஒரு 360 டிகிரி நம்ம அதை வந்து சுற்றி வந்து அந்த இயற்கை அழகை நம்ம ரசிக்கலாம். அப்படி ஒரு அழகுனா அது அழகு தான். அது உண்மையிலேயே நீங்கள் சொல்லும்போது எங்களுக்கே வந்து ஒரு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. அந்த ஏரியாவில் நம்ம ஒன்ஸ் ரீச் ஆனதுக்கப்புறம் இதில் நாங்கள் போனது வந்து சம்மர் சீசனாக இருந்தாலும் மேலே ஸ்னோ இருந்துச்சு. அது ஒரு ஹைலைட் பார்த்திங்கன்னா ஸ்னோ இருந்துச்சு. இது வின்டர் டைமில் போனால் நம்ம கண்ணுக்கு தெரியுது எல்லாமே வெள்ளை நிறமாக தான் தெரியும். அப்படி ஒரு இதாக இருக்கும். இப்போ எங்களுக்கு ஒரு செமியாக இருந்துச்சு. ஒரு ஸ்னோவும் இருந்துச்சு, ப்ளஸ் வந்து ஒரு க்ரீனிஷ் இருந்துச்சுன்றனால ஒரு மிக்ஸ் பண்ணி போனோம். சுவிட்சர்லாந்து மக்கள் இந்த சம்மரை தான் விரும்புவாங்க. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு 2 மாதம் தான் அவங்க வந்து ஒரு இதமான ஒரு தட்பவெப்ப நிலையில் இருப்பாங்க. நாங்கள் போகும்போதும் ரொம்ப ஒரு அருமையான ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. இது இல்லாமல் இன்டர்லாக்கிலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லேட்டர்பான்னு சொல்லி ஒரு ஏரியா. அந்த லேட்டர்பன் ஏரியா பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் டைமில் எல்லாமே அந்த பனி உருகி ஒரு ஃபால்ஸாக வந்து வரும். அங்கங்கே அப்படியே மலை முகடுகளில் வந்து அப்படியே ஃபால்ஸாக கொட்டும்.
அதை பார்க்குறது அது ஒரு தனி அழகு. இதுதான் அழகுன்னு பார்த்தா நம்ம அந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா நிறைய டைரி ஃபார்ம்ஸ், மாட்டு பண்ணைகள் அங்கே இருக்குது. அங்கே உள்ள அந்த மாடுலெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கழுத்தில் ஒரு பெரிய பெரிய மணி கட்டியிருப்பாங்க. அதோட ஓசை நம்ம போகும்போது கேட்கும்போது பார்த்தோம்னா அது ஒரு அழகு. ஸோ நீர்வீழ்ச்சி ஒரு அழகுனா, மாடு புல்லு மேய்றது கூட ஒரு அழகாக இருக்காங்க. அப்படி ஒரு அழகு சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த மாதிரி. ஸோ ஆனால் பார்க்க வேண்டிய இடங்களில் நாங்களாம் போய் பார்த்தோம். அந்த டெய்ரி ஃபார்ம்லாம் உள்ளே போய் பார்த்தோம். ரொம்ப ஒரு மாடர்ன் டெக்னாலஜி வச்சு அந்த பால் கறக்கும் முறையெல்லாம் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இது இல்லாமல் இன்டர்லாக்கன் சிட்டி சொல்லவே வேணாம், அப்படி ஒரு அழகு. எங்கே பார்த்தாலும் அந்த பூக்கள் பூத்து குலுங்கிக்கிட்டு அந்த நீரோடைகளில் தண்ணி போகிற அழகு. அங்கே பார்த்தோம்னா அந்த நம்ம இந்த தமிழ் மூவியில் நிறைய படக்காட்சிகளை பார்ப்போம். அப்படியே அந்த ரோட் சைடில் அந்த உட்காந்து சாப்பிட்ற அந்த ஸ்டைலு, அந்த ஃபாரின் கல்ச்சரோடு சேர்ந்து இருக்க அந்த இது வேறு லெவலில் இருந்துச்சு உண்மையிலேயே. குறிப்பாக இன்னொன்றும் நான் சுற்றி பார்த்ததில் சொல்லணும், இந்த ரெயின் ஃபால்ஸ்ன்னு சொல்லிவிட்டு அங்கே ஒரு அருவி இருக்குது, ரெயின் ஃபால்ஸ். இது வந்து ஒரு ரிவர் மாதிரி கடந்து வந்து ஒரு இடத்துல ஒரு ஃபால்ஸாக வந்து விழுகுது. நம்ம ஊரில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா, நம்ம தீர்ப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸ் நீங்கள்லாம் போயிருப்பீங்க. ஆமாம் சார். தீர்ப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸு ஒரு ஓடை மாதிரி வந்து ஒரு இடத்துல அருவியாக விழுகும். ஓகே. இது மாதிரி ஒரு பல மடங்கு ஒரு ஆர்ப்பரித்து கொட்டக்கூடிய அருவி தான் இந்த ரெயின் ஃபால்ஸ். ஆமாம், அந்த ரெயின் ஃபால்ஸ்க்கு நாங்கள் போயிருந்தோம். அதில் என்ன எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறாங்கன்னா, அந்த ரெயின் ஃபால்ஸில் அந்த அருவி விழுகிற இடம் வரைக்கும் நமக்கு அங்கே ஒரு ஸ்பீட் போட்டில் ஒரு கூட்டு போகிறாங்க. ஸோ அது பக்கத்தில் போக போக அந்த அருவியோட சாரல் நாங்கள் உட்காந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது, அந்த போட்டு அவங்க ஆப்ரேட் பண்ணுற விதம், அது எல்லாமே ஒரு ரியல் அட்வென்ச்சராக இருந்துச்சு. ரொம்ப சேஃபாக கூட்டு போனாங்க. அதிலலாம் எந்த ஒரு குறையும் இல்லை. நிறைய பேர் அதை விரும்பி பார்க்கக்கூடிய இடத்துல அந்த ரெயின் ஃபால்ஸும். ஓகே.